வழி முழுதும் வனப்பு என களைப்பு. மீண்டும் பாஜகவிடம் போட்டி போட்டு படுதோல்வி அடைந்த திமுக. தமிழகத்தில் நடந்த தரமான சம்பவத்தை பற்றித்தான் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போறோங்க. அதற்கு முன்பாக நம்ம சேகர்பாபு அவர்கள் பாஜகவுடன் நாங்க போட்டி போட தயார், அவங்க 4 பேர்னா நாங்க 8 பேர், அவங்க 4 அடினா நாங்க 8 அடி அப்படின்னு பாஜகவுடன் மோதி பார்ப்பதற்கு தயாராகிட்டாங்களாம் திமுக தொண்டர்கள். ஆனா அவங்க வெற்றி பெற்றார்களா இல்ல பாஜக வெற்றி பெற்றார்களா அப்படின்றதுதான் இந்த வீடியோவில் நம்ம விரிவா பார்க்க போறோம். அது தொடர்பாக சேகர்பாபு தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஒரு சில இடங்கள்ல டாஸ்மாக் கடையில் வந்து முதலமைச்சர் படத்தை பாஜக மாற்றம் உட்பட்டுருக்காங்க. மறுநாள் எங்கள் ஆளுங்க பதிலுக்கு இறங்கிட்டாங்க. இவங்க இது மாதிரியான செயலில் ஈடுபடும் போது தான் அவன் 4 கால் பாய்ச்சலில் வந்தான், 8 கால் பாய்ச்சலில் திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் களத்திலே நிற்பான். அண்ணாமலை ஏற்கனவே சொன்னார், முதலமைச்சர் இல்லத்தை முற்றுகையிடுவேன் என்று. நாள் குறியுங்கள், தேதி குறியுங்கள், வாருங்கள், காவல்துறை உதவி இல்லாமல் நாங்களே திராவிட முன்னேற்ற கழகமே அதை சந்திப்போம் என்று சொல்லி இருக்கின்றோம். குறிக்கட்டும், பல பரீட்சைக்கு வாருங்கள், தயாராக இருக்கின்றோம். களத்திற்கு ஈட்டி முனைக்கு மார்பு காட்டுகின்ற கூட்டம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டம். திராவிடத்தின் வரலாறு, திராவிட கட்சிகளின் வரலாறை முழுமையாக அறியாதவர் இப்படித்தான் மக்களையும் அவர்களை அப்பாவி தொண்டர்களையும் தூண்டிவிட்டு சட்டம் ஒழுங்கு கெடுவதற்குண்டான சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் யூகங்களை வகுப்பதில் முன்னணியிலே இருக்கின்ற தீர்க்கதரிசி இதற்கு இடம் தர மாட்டார். ஏற்கனவே கெட் அவுட் மோடி என்ற விஷயத்துல பாஜகவினர் பார்த்துடலாம, கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக் ஆனது ட்ரெண்டிங் அடிக்குதா இல்ல கெட் அவுட் மோடி என்ற ஹேஷ்டேக் ஆனது ட்ரெண்டிங் அடிக்குதான்னு பார்க்கலாமே. 24 மணி நேரம் டைம் கொடுத்துறேன் திமுகவினருக்கு. சமூக வலைத்தளத்துல கெட் அவுட் மோடி என்று நீங்க போட்டுருங்க. ஆனா மறுநாள் காலையில 6 மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின் நான் போடுறேன், யாரு ட்ரெண்டிங் அடிக்குது பார்க்கலாமா அப்படின்னு சொன்னாரு. கடைசியில இந்த ட்ரெண்டிங் ஆக்குற விஷயத்துல பாஜகவினர் சாதித்து காட்டினாங்க. ஆனா திமுகவினர் சோட போயிட்டாங்க. இப்பவும் அதே மாதிரிதான் டாஸ்மாக் கடையில போயிட்டு பாஜகவினர் நம்முடைய முதல்வர் படத்தை ஒட்டுவதற்கு முனைப்பு காட்டினாங்க. பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எல்லா கடையிலும் வந்து பாஜக நிர்வாகிகளும் பாஜக தொண்டர்களும் முதல்வருடைய படத்தை ஒட்டிட்டாங்க. ஆனா அதற்கு பிறகு அடாடா முதல்வரை இவங்க அசிங்கப்படுத்துறாங்க மாதிரி தெரியுது, எப்படியாவது திசை திருப்பணும் அப்படின்னு நினைச்ச திமுகவினர் பாஜகவுக்கு போட்டியாக களத்துல இறங்கினாங்க. பொதுவாக பாஜகவினர் போயிட்டு நம்ம முதல்வர் படத்தை ஒட்டி என்ன வாசகத்தை அங்க பதிக்கின்றார்களோ அதற்கு போட்டியாக அண்ணாமலை அவர்கள் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில பெண்ணுக்கு நடந்த பாலியல் குற்றத்துக்காக தன்னைத்தானே சாட்டையில் அடித்துக் கொண்ட புகைப்படத்தை ஒட்டி அண்ணாமலை அட சங்கிகளை கேளுங்க, டாஸ்மார்க்ல எந்த இடத்திலும் அரசு நிர்ணயித்த விலையை விட கூடுதலான விலையில மதுக்கள் விற்கப்படல அப்படின்னு போட்டி போஸ்டர் ஒட்டினாங்க. ஆனால் பாஜகவினர் துணிச்சலாக ஒட்டுகின்ற மாதிரி திமுகவினரால எல்லா இடத்திலும் சரி பாஜகவுக்கு இணையாக ஒட்ட முடியல. இத்தனைக்கும் திமுகவினருக்கு காவல்துறையானது பாதுகாப்பா இருக்கிறது. ஆனா பாஜகவினருக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தாவே உள்ள புடிச்சு போட்டுறாங்க. ஒன்னு வீட்லயே இரு, இல்லைன்னா ஸ்டேஷன்ல இரு அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்படியும் காவல்துறையுடைய கண்ணுல மண்ணை தூவிட்டு டாஸ்மாக் கடையில வந்து போஸ்டரை ஒட்டினாங்கன்னா அங்க வந்து புடிச்சு போயிடுறாங்க. மொத்தத்துல திமுகவினருக்கு காவல்துறையினர் ஆதரவாக இருந்தாலும் பாஜகவுக்கு இணையாக போஸ்டர் ஒட்ட முடியல. ஆனால் பாஜகவினருக்கு எதிராகவே காவல்துறை செயல்பட்டாலும் கண்ணல மண்ணை தூவிட்டு எல்லா கடையிலும் வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் படத்தை ஒட்டி அங்க வாசகங்களையும் எழுதிட்டாங்க. சொன்னபடி சாதிச்சிட்டாங்க. ஆனா நம்ம சேகர்பாபு என்ன சொல்றாரு, அவங்க 4 அடி பாய்ந்தால் நாங்க 8 அடி பாய்வோம் அப்படின்னு சொல்றாரு. உண்மையாக தமிழக அரசியல் களத்துல பாஜகவுக்கு இணையாக திமுகவால போட்டியிட்டு வெற்றி பெற முடிகிறதான்னு கேட்டீங்கன்னா போட்டியிட்டு வெற்றி பெற முடியல. எதை வச்சு சொல்ற அப்படின்னு சொல்லுவீங்க. இப்ப 2 பேரும் போஸ்ட் ஒட்டுறது தானே ஃபைட்டு. வா, நீ அதிகமா ஓட்டுறியா இல்ல நான் அதிகமா ஓட்டுறேன் பார்க்கலாமா? நான் ஆளுங்கட்சி, எனக்கு எல்லா விதமான அதிகாரமும் இருக்குது, என்கிட்ட தொண்டர்கள் இருக்காங்க, என்கிட்ட தலைவர்கள் இருக்காங்க, நிர்வாகி இருக்காங்க, வரையா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு மாத்தட்டுகின்றார்கள். அப்படின்னா போட்டிக்கு போட்டி போஸ்டர் தானே ஒட்டணும். அதை விட்டுட்டு பாஜகவினர் போஸ்ட் ஒட்டுகின்ற போது
பாஜக நிர்வாகிகளை எதற்காக கைது பண்ணணும்? அப்போ பாஜகவினரை திமுக காரங்களால சமாளிக்க முடியல. அப்போ பாஜகவை திமுக சமாளிக்கணும்னா நிர்வாகிகளை கைது பண்ணாதான் வேலைக்கு ஆகும். அதனால பாஜகவினரை மட்டுமே போஸ்ட் ஒட்டுகின்ற போது கைது பண்ணி விடுகின்றார்கள். இப்ப சில பேர்லாம் வந்து எப்படி முட்டு கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏன்பா 2 பேரும் ஒரே இடத்துல கூடுனாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பதட்டம் ஏற்படும், மோதல் ஏற்படும், வன்முறை தலை தூக்கும். சோ கைகலப்பு இல்லாம இருக்கணும்னா கைது பண்ணித்தான் ஆக வேண்டும். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகின்ற பொறுப்பில் இருக்காங்களா இல்லையா? அதனால பாஜகவினரை கைது பண்றாங்க சட்டப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக அணியினரை கைது பண்ணிவிட்டு வரையா போட்டிக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் இது சமமான போட்டி கிடையாது. 2வது, பாஜக காரங்களால மட்டும்தான் வன்முறை ஏற்படுமா? அப்போ போட்டிக்கு போஸ்ட் ஓட்டுறாங்களே அந்த திமுகவினரை கைது பண்ணலாமே, இல்ல திமுகவினரை வந்து பண்ண விரட்டி அடிக்கலாமே. பாஜகவினரை மட்டுமே விரட்டி அடிக்கிறீங்க. மொத்தத்துல போட்டியாளரை முடக்கி விட்டு வரையா போட்டிக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்படி வெற்றி பெற்றதாக முடியும்? 2 பேரும் சம பலத்துல மோதுற மாதிரி சுதந்திரமா விடு. திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் போஸ்ட் ஓட்டுறதுக்கு காவல்துறையானது எந்த அளவுக்கு சுதந்திரமா விடுதோ அதே மாதிரி பாஜகவினரும் சுதந்திரமா விடு. யாரு போஸ்ட் அதிகமா ஓட்டுறாங்கன்னு பார்க்கலாம். எப்போ பாஜகவினரை கைது பண்ணாங்களோ அப்போதே தோத்து போயிட்டாங்க. கெட் அவுட் ஸ்டாலின் என்ற விஷயத்த இந்தியா முழுவதும் ட்ரெண்டிங் பண்ணி விட்டாங்களோ அதே மாதிரி இப்போ போஸ்டரை ஒட்டி இந்த ஊழலை அம்பலப்படுத்தி விட்டாங்க பாஜகவினர். அது மட்டும் கிடையாது, எப்போது போஸ்ட் ஒட்டுகின்ற போது பாஜகவினரை கைது பண்ணாங்களோ காவல்துறை, அது மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா பரபரப்பா பேசப்பட்டது. அதனால எந்த காரியத்துக்காக களம் இறங்கினாங்களோ இந்த ஊழலை எப்படியாவது மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் என்பதுதான் பாஜக எண்ணம். அதனால போஸ்ட் ஒட்டுகின்ற போது கைதாகிறார்கள். அப்படி கைதாகின்ற போது பாஜக நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. கைது பண்ணவங்களை நீங்க விட்டுணும் அப்படின்னு சொல்லிவிட்டு களத்துல குதிக்கிறாங்க. சோ ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்போ அந்த விஷயமானது மீடியாக்கள்ல பேசப்படுகிறது. அப்போ டாஸ்மாக் நிறுவனத்துல 1000 கோடி ஊழல் நடந்த விஷயமானது மீடியாக்கள் மூலமாகவே போய் மக்களிடையே சேருகிறது. மொத்தத்துல என்ன செய்யணும் என்பதற்காக போஸ்ட் ஓட்டினாங்களோ அந்த இலக்கை எட்டிட்டாங்க. சோ அப்படி பார்த்தாலும் பாஜகவினர் வெற்றி பெற்றுதான் இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, பாஜகவினர் ஒட்டுகின்ற போஸ்ட் ஆனது மக்களிடையே கவனம் பெறுகிறது, மக்களிடையே போய் சேருகிறது. அப்படின்றதுனாலதான் திமுகவினர் அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக பதில் போஸ்ட் ஓட்டுறாங்க. அதுலயே ஒரு பெரிய வெற்றி பெற்றுட்டாங்க பாஜகவினர். இல்லன்னு வச்சுங்களேன், அடா அவன் எங்கன்னா ஒட்டி போட்டா மக்களுக்கு என்னடா அது தெரியுதா ஒன்னாடா, மக்கள் இதை தானே சிந்திச்சுட்டு இருக்கான். போஸ்ட் ஓட்டுறது மக்கள் பேசிட்டு இருக்கான், கடை தெருவில் இருந்து ஹோட்டல்ல இருந்து. அவன் எவனும் பேசுறது கிடையாது. அதனால பாஜகவினர் ஒட்டிட்டு போட்டோமே நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் ஒட்டுகின்ற போஸ்டர்ல மக்கள் கவனம் செலுத்தவில்லை என்றால் திமுகவினரும் களம் இறங்க மாட்டாங்க. அதனால பாஜக எடுத்த போராட்டமானது மக்களிடையே போய் சேர்ந்திருக்கிறது. மக்களை ஒருங்கிணைக்கின்ற விதமாக அது களம் இறங்கி இருக்கிறது. மக்கள் டாஸ்மார்க்னால பாதிப்படைகிறான். இயல்பாக டாஸ்மார்க் எதிராக யார் களமிறங்கினாலும் மக்கள் இயல்பா ஆதரவு தருகின்றார்கள். நம்மளால போராட முடியல அதிகார வர்க்கத்துடன், எவனா போராடினானா அவனுக்கு ஆதரவளிப்போம் அப்படின்றதுனாலதான் பாஜகவினர் டாஸ்மாக் கடைகளில் போய் முதல்வர் படம் ஒட்டுகின்ற போது பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து வரவேற்பளிக்கின்றார்கள். இந்த வரவேற்பை பார்த்த பிறகுதான் ஏப்பா அரசாங்கம் என்ன கட்டணத்தை நிர்ணயித்திருக்கிறதோ அந்த கட்டணத்தின் படிதான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பாட்டில விக்கிறோம், கூடுதலான விலையில பாட்டில விக்கல அப்படின்னு வந்து அண்ணாமலை அவர்கள் சாட்டையால் அடித்துக் கொள்ளுகின்ற போஸ்டரை ஒட்டி பாஜகவுக்கு பதிலடி கொடுக்குறாங்களாம். அதுலயும் பாரு எவ்வளோ பெரிய அறிவாளின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் எதற்காக சாட்டையில் அடிச்சுக்கிட்டாரு? ஏன்னா அந்த போஸ்டர் ஒட்டிக்கிறாங்கல்ல, அந்த போஸ்டர் பார்த்தாங்கன்னா சாமானிய மக்கள் கேட்பாங்களா இல்லையா, ஏதாவது சினிமாவில் நடிக்கிறாரா, ஏன் சாட்டையில் அடிச்சுக்கிறாரு நம்முடைய அண்ணாமலை அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? இல்ல எதற்காக சாட்டையில் அடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? அப்படி கேட்கும் பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி பாலியல் அத்துமீறல் நடந்தது. அந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமைய ஒரு ஆண்மகனா இருந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருந்து அந்த பெண்ணுக்கு ஒரு அண்ணன் போல இருந்து என்னால அந்த பெண்ணுக்கு நடந்த பாலியல் வன்புணர்வை தடுக்க முடியல என்ற மன உந்துதல் காரணமாக, குற்ற உணர்ச்சி காரணமாக தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டாருங்க. இங்க இருக்கின்ற அரசாங்கமானது இங்க இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு போதிய பாதுகாப்பு தரல. சோ அந்த அரசாங்கத்தை நம்மளால கேள்வி கேட்க முடியலையே, கேள்வி கேட்டாலும் ஊடகம் பேசலையே, ஊடகம் பேசினாலும் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலையே.
அப்படின்னா இந்த அரசியல் களத்தில் இருந்து நம்ம மக்களை நம்மளை காப்பாற்றவே முடியாதா அப்படின்ற குற்ற உணர்ச்சி காரணமாக தான் சாட்டை அடிச்சுக்கிட்டாருங்க அப்படின்னு தெளிவா பாஜகவினர் விளக்க மாட்டாங்களா? ஸோ மீண்டும் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விஷயத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி என்னத்தை ஒட்டுறாங்க? அண்ணாமலை அவர்கள் சாட்டையால் அடித்துக்கொண்ட போஸ்டரை ஒட்டுறாங்க. இதெல்லாம் யார் ஐடியா கொடுக்குறாங்கன்னு தெரியல. அண்ணாமலையுடைய போஸ்டர் எத்தனையோ போஸ்டர் கவலையா இருக்கக்கூடிய போஸ்டர்கள் இருக்கிறது. இல்ல பார்க்கவே சகிக்காத போஸ்டர் கூட எத்தனையோ இருக்கும் அண்ணாமலை. இது அதெல்லாம் ஒட்டி கூட வந்து பாத்தீங்கன்னா கீழே ஏப்பா கரெக்டான விலையில தான்ப்பா பாட்டில் விற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் சாட்டையால் அடித்துக் கொள்ளுகின்ற போஸ்டர் ஒட்டனதுனால மீண்டும் அண்ணா பல்கலைக்கழக விஷயமானது மக்களிடையே கவனம் பெறும். எப்படியா இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு யாரா பாலியல் வன்புணர்வு செய்தது அப்படின்னு சொல்லுகின்ற போது திமுக ஆதரவாளராம்பா எவனா ஞானசேகரன்பா அவன் தாமா அந்த பாலியல் அத்துமீறல் செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக சார்புடையவனா அப்படின்னா திமுக காப்பாற்றிருக்கோம், அதனால தான் அண்ணாமலை சாட்டையால் அடிச்சுக்கிறாரு அப்படின்னு வந்து அந்த போஸ்டரை பார்த்து மீண்டும் அண்ணா பல்கலைக்கழக விஷயம் பேசுபடு பொருளாக மாற்றுறது திமுக காரங்களா இருக்கிறாங்க. மொத்தத்தில் போஸ்டர் ஒட்டுறதுலயும் வந்து தோல்வி அடைஞ்சாங்க. ஒட்டின போஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனத்துக்கு உள்ளா இருக்கிறது. அதை தாண்டி ஒட்டுகின்றவர்களை கைது பண்ணதுனால இந்த போஸ்டர் யுத்தமானது மக்களிடையே போய் சேர்ந்திருக்குது. மொத்தத்தில் இந்த போஸ்டரை கையில் எடுத்து திமுக பதிலடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு களமிறங்கின பாஜகவினருக்கு வெற்றி தான். இந்த போராட்டத்தில் பல பேருக்கு காயம் பட்டிருக்கும், பல பேர் சிறை சென்றிருப்பார்கள், பல பேர் காவல்துறையினுடைய அடக்குமுறைக்கு ஆளாயிருப்பாங்க. ஆனால் வழி தந்த போராட்டமாக இருந்தாலும் வெற்றி கிடைத்திருக்கா இல்லையா? ஏன்னா ஆளுங்கட்சியா இருந்து பாஜகவுக்கு இணையாக போஸ்டர் ஒட்ட முடியலன்னா அது ஒரு வெற்றி தானே. வாங்க, ஒன்றும் இல்லை, நம்ம பேசுகிறோம் இல்லையா, காவல்துறையினர் வந்து நம்மளை விசாரிச்சுட்டு போகிறாங்க. நம்ம யாரையும் தப்பாக பேசுறது கிடையாதுங்க, இருக்கிற செய்தியை அப்படியே சொல்கிறது தான். எப்போதும் வாரத்துக்கு 2 காவல்துறையினர் வந்து இந்த இடத்துல விசாரிச்சுட்டான் போவாங்க நம்மக்கிட்ட. இருந்தாலும் தனி மனித தாக்குதல் இருக்காது இல்லையா? செய்திகளை மட்டுமே வந்து ஆதரவு நிலைப்பாடோ எதிர் நிலைப்பாடோ ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுத்து பேசுவோம். அதனால் நம்ம ஐயாவும் வந்து அப்படி தான் விசாரிச்சு போகிறாரு. நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்க வேண்டாம். நம்ம கண்ணியமாக நடந்துக்கிட்டால் அவங்களும் கண்ணியமாக நடந்துக்குவாங்க. சரி, நம்ம என்ன பேசணுமோ மறந்து போயிட்டுமே. போஸ்டர் யுத்தத்தில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. திமுக 8 அடி பாயும் அப்படின்னு நம்ம அமைச்சர் சேகர் பாபு சொன்னார். ஆனால் திமுகவால் பாஜகவுக்கு இணையாக போட்டி போட முடியல. போஸ்டர் யுத்தத்தில் அவங்க தோல்வி அடைந்திருக்கின்றார்கள். சரிங்க, என்னை பொறுத்த வரைக்கும் சேகர் பாபு அவர்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் கடைசியில் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். வியூகங்கள் வகுப்பதில் நம்ம முதல்வர் ஐயா வந்து தலை சிறந்தவர் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால் இந்த போஸ்டர் யுத்தத்தெல்லாம் விட்டு வைக்க மாட்டார். அதை எப்படி முடிவுக்கு கொண்டு வரணுமோ அப்படி முடிவுக்கு கொண்டு வருவார் என்று சொன்னாங்க. சொன்ன மாதிரியே நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் பாஜகவினர் போஸ்டர் ஓட்டினா விடாதரா சாமி, அவங்க உள்ளே பிடிச்சி போடு அப்படின்னு சொன்னாரோ என்ன தெரியல. கோவையிலிருந்து சென்னை மேடவாக்கம் வரைக்கும் பாஜகவினர் எங்கெல்லாம் போஸ்டர் ஓட்டினாங்களோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது. ஒன்று, ஜனநாயக பூர்வமாக போராடுவதற்கும் அனுமதி கிடையாது. இல்லை போஸ்டர் யுத்தத்தில் பார்த்துக்கும் அப்படின்னு களமிறங்குகின்ற போதும் அனுமதி கிடையாது. ஆனால் நம்முடைய ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, டாஸ்மாக் நிறுவனம் யாருது? அரசாங்கத்துடையது. அந்த அரசாங்கத்தை தலைமையேற்று நடத்துவது யாரு? நம்ம முதலமைச்சர் ஐயா. அப்போது இந்த கடைக்கு ஓனர் முதல்வராக இருக்கின்ற போது அந்த கடையில் எதற்காக முதல்வருடைய ஃபோட்டோ ஒட்டக்கூடாது என்று காவல்துறையை தடுக்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கின்றார். காவல்துறை அராஜகம் கண்டிக்கத்தக்கது அப்படின்னு ராஜா சொல்லியிருக்கின்றார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நோட்டாவுடன் போட்டி போடுகின்ற கட்சி என்று பாஜகவை விமர்சிப்பார்கள். ஆனால் பாருங்க, 6வது முறையாக வெற்றி பெற்று தமிழக ஆட்சி கட்டில் இருக்கக்கூடிய திமுக பாஜகவுடன் மல்லு கட்டுகிறது. அப்படி இருந்தாலும் எந்த போராட்டத்திலும் சரி பாஜகவுடன் போட்டியிட்டு வெற்றி பெற முடியல. மீண்டும் ஒரு தரமான சம்பவத்தை பாஜக நிகழ்த்தி காட்டி களத்தில் போராளியாக வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்பது என்னுடைய கருத்து. உங்கள் கருத்து என்னங்க? நன்றி நண்பர்கள்.